கிறிஸ்தவர்களாக கூடியிருந்திருக்கிறேன். அவரு சொத்து இந்த நாளிலே நம்ம ஆவிக்குரிய வேத வாக்கியங்கள கடைசியா நம்ம எதுல முடிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கினார் தேவன் என்பதை நம்ம பார்த்திருக்கோம். சரி, எப்படி ஆக போறோம்? எப்படி ஆக போறோம்? தேவனுடைய நன்மையை எப்படி எடுத்துக்கொள்ள போறோம்? அது எப்படியாக கொடுத்திருக்காரு? இங்க சொல்றாரு வெளிப்படுத்தல் 1:6 பாத்தீங்கன்னா, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களார நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்ம எப்படிப்பட்ட ஆசாரியர்கள் நாம் பார்த்திருக்கோம். ஆசாரியர்கள் என்ன பணி செஞ்சிருக்காங்க, ஆசாரியர்கள் என்ன பணி செய்யணும், ராஜாக்களுடைய ஆளுகை எப்படி இருக்கும், அவங்க நம்ம ராஜாக்களா இருந்தோம், ராஜாக்களா வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ ராஜாக்கள் அப்படின்னு சொன்னா ஒரு ஆண்கள் மாத்திரதான் சொல்றாரு, பெண்களுக்கு எந்த கடமை இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா தேவனானவர் நம்ம மறித்து உயிர்த்தெழுந்த பின்பு நாம் தேவனை போல ஆவியாதான். இங்க நமக்குன்னு ஒரு ரூபம் கொடுக்கப்பட்டது, நமக்குன்னு ஒரு சாயல் இருக்கு. நமக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, மனம், இறுதி, ஆத்மா அங்கே இருக்கு. இங்க இருக்கிறது போயிட்டு அங்க என்ன நடக்குது அந்த ஆத்மாவுக்கு? இயேசுவானவர் அந்த ஆத்மாவை நியாயம் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்றார். உங்களுடைய கிரியைக்காக தக்க பலனை நீங்கள் கண்டிப்பா என்ன செய்ய போறீங்க? ஆவிக்குரியவைகளே நீங்கள் வளர்வீர்களானால் நம்ம படிக்க போற இந்த 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 ரூபமானது, இந்த சாயலானது உங்களுக்கு இருக்குமானால் நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க அங்க அப்படின்னா, ரொம்ப கனமுள்ளவர்களாக தேவனானவர் கனத்திற்கு என்ன செய்வாரு? உங்களை நடத்துவார். நீங்க அங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெகு பணியும் இல்லை அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? ஜீவ கிரீடம் ஒன்று இருக்கு, வாடாத கிரீடம் இன்னொன்னு இருக்கு, மறைவான மன்னாவை தரன்ற தேவனுடைய ஆலயத்துல தூண், அது ஒருவராலும் எடுக்க முடியாதுங்க. தூணுனா எது ஒப்பிடப்படத்தக்கதாக? தூண், வீட்டுக்கு தூணு நம்ம பிசிக்கலா தெரியும். தூணுனா அஸ்திபாரம், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக தூண் வைக்கிறாங்க. அவ தேவனுடைய வீட்டுக்கே தூண் அப்படின்னா எப்படி இருக்கும்? வேற ஒருவரும் எடுத்து போட முடியாத ஒரு நம்பிக்கையை தேவனானவர் நமக்கு கொடுக்குறாருன்னா எப்படி இருக்கும்? 2 பேரும் 1:2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தெய்வீக சாயலுக்கு தேவனானவர் நம்ம என்ன செய்கிறார் என்றால், என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அந்த சாயலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அழைக்கப்படுவது அப்படின்றால் உலகத்தில் இருந்து அழைக்கப்படும். ரோமர்ல போனீங்கன்னா அவருடைய சாயல்னு தெரியும். பேதுருல வந்தீங்கன்னா அவருடைய தெய்வீக சுபாவம், தேவனாய் இருப்பதற்கு அந்த தன்மை, அதிலே நாம் பயிற்சி செய்யணும். ராஜாக்களா இருந்து ஆசாரியர்கள் இருந்தா எங்க வேலையே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நாம் தேவனை சேவிக்கிறதுக்கான வேலை இருக்கு, அவருடைய நன்மைகளை எடுத்துக்கொள்வதற்கான வேலை இருக்கு. இங்க சரீரத்துல பலவீனம் இருக்கிறது போல அங்க இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம மாம்சத்துல இல்லை, நம்ம ஆவியா இருக்கோம். தேவனுடைய சாயலை நாம் என்ன செய்வோம்? தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக. தேவ தூதர்களும் அப்படிதான் துதித்துக் கொண்டிருக்கிறாங்க. இயேசுவையும்
அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது. சரி, இங்க நம்ம எதை பார்க்கணும்னா, ஒண்ணுக்கு எதிரி 1:2. சரி, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, முழுவதுமாக நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நாம் தொடர்ந்து என்ன பெற்றுக் கொள்கிறோம் என்றால், தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தேவனாக கொடுக்கிறார். தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளியும் ஆனதுமின்றி. இங்க நம்ம இது பார்த்துருக்கோம், நிறைய தடவை பார்த்துருக்கோம். நம்முடைய மகிமையினாலும் நம்முடைய மகிமைக்கும் காரணத்திலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே எந்த ஜீவனுக்கு இது பிரயோஜனம்? தேவ பக்தியும் வேண்டிய யாவற்றையும் அவர் என்ன சொல்லிருக்காரு? அவர் திவ்ய வல்லமையானது நமக்கு கொடுத்திருக்காரு, தந்திருக்காரு. தேவ பக்தி அப்படின்னா தேவனை உயர்வாக கருது. உயர்வாக கருதி என்ன செய்யறோம்? அவருடைய சாயலை எல்லாவற்றையும் நாம் என்ன பண்றோம்னா எடுத்துக்கொள்ளும். இச்சையினால் உலகத்தின் கேட்டுக்கு தப்பி இவ்வித திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தமும் அவர்களினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இங்க 4ல பாத்தீங்கன்னா இச்சை என்ற ஒரு வார்த்தை. நாம எதிர் மேலே இச்சிக்கக்கூடியவர்களா இருந்தோம் அப்படின்னா, ஒரு சிறு பிள்ளை கூட இச்சிக்கமான ஆனா அதுக்கு தெரியாது இல்ல. நீங்க யாரு ஏன் இச்சிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிரமாணம் தெரியல. பிரமாணம் என்ன சொல்லுது? இச்சிப்பது பாவம். இங்க நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. நம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவர் அறிகிற அறிவிலே, நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவில அவர் எப்படிலாம் இருக்காரு, நம் தேவன் எப்படிலாம் இருக்காரு, எவ்வளோ தன்மையினோரா இருக்கிறாரு, எவ்வளோ இரக்கமுள்ளவரா இருக்காரு, எவ்வளோ அன்புள்ளவரா இருக்கிறார், நீதி பொறுமையினோரா இருக்கிறாரு அறிகிற அறிவில, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அறிவில. யாரு தேவன் உலகம் முழுதா சுற்றி பாக்குறாரு, தேடுறாரு? தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்றுதான் உலகத்துல பார்க்கக்கூடியவராக. அப்ப அந்த அறிகிற அறிவு என்னவா இருக்கும்? அதே தெய்வீக சுபாவத்திற்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? தந்துள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் என்ன செய்யணும்? இந்த எல்லாவற்றையும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். கீழே சொல்றாரு, நம்ம 5ல சொல்றாரு, இதையெல்லாம் நாம் செய்யணும்னா மனுஷனுடைய தந்திரத்திலும் சரி, தவறான உபதேசத்திலும் சரி, நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் சொல்றோம். இப்படியாக நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களால் உங்களை விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இதையெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும் பொழுது அவன் தெய்வீக சுபாவம் உள்ளவனாக இருக்கிறான்.
இதெல்லாம் இருந்தா இரண்டாவது காரியம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து குறைந்தால் அல்ல, பெருகினால். சரி, இதுல நம்ம என்னவும் ஆக மாட்டோம் அப்படின்னா, வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க மாட்டோம். வீணர்னா என்ன? எம்டி மைண்ட். அவன் என்ன செய்ய போறான்னு அவனுக்கு தெரியாது. நாம் என்ன செய்ய போறோம், நாம் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கோம், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? ராஜ்யத்துக்குள்ளாக எதற்காக வைக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நான் பார்க்க வேண்டும். சரி, இயேசுவை குறித்து நாம் சிறிது நேரம் நான் பார்க்கலாம் என்று எண்ணுகிறோம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17 பாருங்க. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர் நமக்கும் ஆசாரியராகும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாய் வேண்டியதாய் இருக்கிறது. நமக்கு எப்படி தெரியும் அவர் சகோதரர்களை போல் இருந்தார் என்று? இயேசுவானவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டதினாலே அவர் என்னவா இருக்கிறாரு பாருங்க. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. சகோதரர் எப்படி பாடுபடுவாங்க? அடிச்சா வலிக்கும், இல்லைன்னா வலிக்கும், திட்டுனா வேதனையா இருக்கும், நிந்திச்சா வேதனையா இருக்கும் இல்லையா? அதுதான மனுஷனை அதோட இறுதி. அதே சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. யாருன்னு சொல்ற? யாரை பாக்குறோம்? உண்மையுள்ள பிரதான ஆசாரியர் ஆகும்படிக்கு எவ்விதத்திலும் நம் இயேசுவானவர் எவ்விதத்திலும் அவர் எப்படி இருந்தார்? நம் சகோதரருக்கு ஒப்பாக இருந்தார். சரி, அவர் வளர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் தேவனானவர் வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். சரி, அவர் இப்படிப்பட்ட உண்மையுள்ள இருதயத்தை அறிந்து கொள்வதற்கு எப்பொழுது ஆரம்பிச்சார்? அது இந்த தேவ பக்தியில அவர் எப்பொழுது பயிற்சி செய்வதற்கு ஆரம்பிச்சார்? இயேசுவானவர் எப்பொழுது? 12 வயசுல ஆரம்பிச்சார். அவங்க அப்பா அம்மாவுக்கே ஆச்சரியமா தான் இருக்குது, எப்படி இவருக்கு வந்து இப்படி ஒரு அறிவு வந்ததுன்னு. பிலிப்பியர் புஸ்தகம் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் அனைவருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும். என்ன பாக்குறோம்? இயேசுவானவருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சாக்கியம் கிடைச்சது அப்படின்னா, அவர் சிருஷ்டிகரா இருந்திருக்காரு, அவர் மூலமா உண்டாயிருக்கு, அவர் உண்டானது ஒன்றும் அவரால் உண்டாகவில்லை, எல்லாம் அவருக்காக தான் தேவனானவர் வைத்திருக்காரு. இருந்தாலும் அவர் தழும்புகளாலே அவராலே குணமாக வேண்டிய அந்த காரியங்களாலே அவர் என்ன ஆயிடுச்சு? அவருடைய நோக்கத்தினாலே இந்த உலகத்திற்கு வந்திருந்தாரு. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல இது வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு? மறைவா இருந்துச்சு.
உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்கு ஏற்படுத்தினதும் மறக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். இதோ இப்பிரபஞ்சத்து பிரபுக்களுடைய ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர் சிலுவையில் அறைய மாட்டார்கள். இங்க கொரிந்து புஸ்தகத்துல வீக்கானவங்க மட்டும் கிடையாது, அவங்க தேறினவர்கள் இருக்காங்க, கம்ப்ளீட்டா இருக்கிறாங்க. சில பேர் தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுறோம்னு சொல்றாரு இல்லையா? அப்புறம் இந்த உலகத்தினுடைய ஞானம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள் ஒருவரும் அறியவில்லைன்னு சொல்றார். அது என்ன? தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் அவர் மூலமாக, நீங்க பாத்தீங்கன்னா அவர் மூலமாக உலக தோற்றத்திற்கு முன்னே இப்படிப்பட்ட மகிமையை நமக்கு கொடுக்க வேண்டும் என்கிறது அவருடைய சிந்தையில இருந்தது. அவர் மூலமாக நாம் என்னவா இருக்கணும்? உடன் சுதந்திரராக இருக்கணும். அடாப்ட் பண்றாங்க. சரி, இயேசுவானவர் எப்படிப்பட்ட சாயலை விட்டு விட்டு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் எதெல்லாம் விட்டாரு? அவருடைய மகிமை. அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு பூமியில பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்த 33 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவர் மெய்யாவே எப்படி இருந்தார்? யோசேப்பின் குமாரனாவே இருந்தாரா மாம்சத்துல, இல்ல தேவனுடைய குமாரனாவே இருந்தாரா? கேள்வி. மாம்சத்துல இருக்கும்போது பாருங்க எப்படி பிறந்தாரு. யோசேப்பின் குமாரனா இல்லைன்னா தேவனுடைய குமாரனாவே பிறந்துட்டாரா? அவர் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. புரியுதுங்களா? இப்போ தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எந்த சாயல்? அடிமையின் ரூபம் என்னது? மனுஷன் சாயல். அவர் யாரா மாறிட்டார்? அவர் மனுஷனா மாறிட்டாரு. அவரை நான் பின்பற்றுவதற்கான முழு குவாலிபிகேஷன் அவர் எப்படி அவருடைய அடிச்சுவட்ல காண்பது. நான் எப்படி வளர்ந்தேனோ அந்த விதத்தை இயேசுவானவர் வைத்திருக்கிறார். பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி கீழ்ப்படிந்ததுனால எது வரையும் ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம் அல்ல சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம் அல்ல, ஒரு தொடர்ந்து அவருடைய மரண பரியந்தம் வரை, சிலுவையின் மரண பரியந்தம் சொல்றார். சிலுவை வரையும், சிலுவைனாலே பாடுதான். அவர் சிலுவையில ஏத்தப்பட வரையும் அவருடைய கீழ்ப்படிதலை நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவருக்கு கிடைத்த பலன், இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் அனைவருடைய முழங்கால் யாவும் எப்போ முழங்கப்படும்? அவருடைய வருகையில. நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, எப்படி உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னா, எல்லார் நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படியாக, தேவனுக்கு மகிமையும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும். கண்டிப்பா அதுதானே பண்ணணும். நம்ம என்ன செய்ய, ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசுவை யார் என்று விசுவாசி, நான் கர்த்தர் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்றாரு அவர். நான் என்ன சொல்ல முடியும்? கர்த்தர் என்றால் உயர்பட்ச அதிகாரம் உள்ளவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அர்த்தம். அவர்தான் ராஜா, அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இங்கே அவருடைய சாயலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது எப்படிப்பட்டவராக அவர் தொடர்ந்து காணப்பட்டார், அதில் அவர் எப்படியாக பயிற்சி செய்தார், இயேசுவானவர் எப்படி பயிற்சி செய்தார், எதுலெல்லாம் பயிற்சி செய்தார். அவருக்கு சோதனை இருக்காதா? மனுஷன் அவருக்கு சோதனை இருக்காதா?
அவர் என்ன செஞ்சாரு? மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல சாத்தான் வந்து கேட்கும்போது, இனி என்னை பணிந்து கொண்டு சாஸ்தாகமா விழுந்து பணிந்து கொண்டனா இந்த சகல ராஜ்யத்தையும் உனக்கு தரேன்னு சொல்றான். அப்பால போன்னு சொல்லிட்டாரா, இல்ல தேவனுடைய வார்த்தையை எடுத்து காமிச்சாரா? இது தேவனுடைய வார்த்தையினாலே அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா பயிற்சி செஞ்சிருக்காரு. தேவனுடைய வார்த்தையை தான் அவர் திரும்பி திரும்பி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா போதிச்சார், அதை கை கொண்டிருக்கார். இங்க வந்து மத்தேயு புஸ்தகம் 4:1 பார்க்க போறோம். அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் முடிஞ்சிருச்சு. 40 நாள் முடிஞ்ச பின்பு வந்துடல, வீட்டுக்கு வந்துடல. அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னா சோதிக்கப்படணும்ல. அவருடைய விசுவாசம் என்னவாகணும்? பலப்படணும். ஆவியானவராலே சோதிக்கப்படுவதற்காக கொண்டு போறார். சாத்தானால கிடையாது, ஆவியானவரால கொண்டு போறார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் பண்ணி இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இதுதான் சோதனை. பாருங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவனிடத்துல வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்கள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவருக்கு எப்படி தெரியுது? அவருக்கு பசி இருக்குன்னு தெரியும். இங்க கல் வர இருக்கு, இந்த கல்லை நீங்க அப்பமாக்கி சாப்பிடுங்களேன், தேவனுடைய குமாரன் தானே, தேவனுடைய பிள்ளை தானே. சரி, அதற்கு என்ன சொல்லிட்டாரு? உடனே மாத்திரல. அவரு அப்பத்தையும் இதுவும் மாத்திரல. அங்க எதுக்கு மாத்தினாரு? 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேர் கொடுத்தாருல. ஏன் மாத்தினாரு? தேவன் மகிமைப்படும்படி. அந்த வனாந்திரத்துல தேவன் எப்படி மகிமைப்படுவாரு? சாத்தான் எப்படி மகிமைப்படுத்துவான்? அவன் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதை நிறைய தடவை இயேசு கிறிஸ்துவே காண்பித்திருக்காரு. நிறைய பேர் கடிந்து கொண்டு வருகிறார். என்ன செய்ய போறாரு அப்படின்னா, இங்க நிறைய மனுஷங்கள் அவர் போஜனம் தராரு, அதுக்காகவே பின்படுத்திருக்காங்க. சரி, இயேசுவானவர் தொடர்ந்து மேற்கோள் காட்டுறாரு. பாருங்க, எதை மேற்கோள் காட்டுறாரு? பழைய பிரமாணத்தை மேற்கோள் காட்டுறாரு. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருந்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாவுக்கும் அறிந்திருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தாரா இல்லையா? என்ன சொல்ற? உபாகமம் 8:3 சொல்றாரு. அவரு டீச் பண்றாரு, உனக்கும் உன் பிதாவுக்கு என்ன கற்பித்த? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, இச்சிக்க கூடாது இல்ல, இச்சிக்க கூடாது என்பது அந்த பாடத்தை தேவனானவர் அவனுக்கு கத்து கொடுத்தாரு. வனாந்தரத்துல மன்னாவன் பசி எடுக்குதுன்னாங்க, அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? மன்னா. கறி வேணும்னாங்க, கீழ்காற்று அடிச்சு காடையை விழ வச்சாரு, அதை எடுத்து புசிச்சாங்க, மூக்கு வாய் ஃபுல்லா வெளியே வந்தது. இச்சிக்க கூடாது என்கிற அந்த பாடத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்களா இல்லையா? கற்றுக்கொண்டாரு. தேவனான் அந்த அளவுக்கு அவங்கள வளர்த்திருக்காரு. கற்றுக் கொடுத்தாரு. அதுதான் உண்மை. சரி, இயேசுவானவர் இது அவருக்கு தெரியுது. இயேசுவானவருக்கு தெரியுது. சரி, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. மேற்கோள் காட்டுற நம்மகிட்ட தேவனுடைய வார்த்தை இருந்தாதான், ஏதோ ஒரு பொருளாதார ஏதோ ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய வார்த்தையை காண்பிக்க முடியும்.
அப்படிதான் நம்மளுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ள முடியும். விசுவாசம் என்ற கேடகத்தை அப்படிதான் பிரித்து கொள்ள முடியும். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து ஒப்புரையில் மேலே அவரை நிறுத்தி, அது எவ்வளவு தூரமா இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியும், ஆனா மகிமை எல்லாத்தையும் காமிச்சுட்டான். நீ தேவனுடைய குமாரன் ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்களை உம்மை கல்லிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கிறது என்று சொன்னார். இல்ல, நம்ம இயேசுவானவர் அதற்கு சொல்றாரு. சாத்தான் எதை மேற்கோள் காட்டுறான்னா சங்கீதம் 91:11 மேற்கோள் காட்டுறான். அவனுக்கு எப்படி தெரியுது இதெல்லாம்? அவனுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். சாத்தான் என்றும் வலு சர்ப்பம் என்றும் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் சொல்ற. சாத்தான் என்றும் பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்படும் சொல்ற, வெளிப்படுத்தல. பாருங்க, சங்கீதம் 91:11 சொல்றான் பாருங்க. உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 91:11-12. உன் பாதங்கள் கல்லிலே இடராதபடிக்கு அவர் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். அவரு குறித்து தீர்க்க தரிசனம் அது. ஆனா அவன் எதுக்கு வித்தியாசமா காட்டுறான்? அப்படி ஒரு இதுதான் கள்ள உபதேசமா இருக்கு. கள்ளத்தனம் இப்படிதான் இருக்கும். சாத்தான் கொடுத்தான் பாத்தீங்களா? இப்போ இயேசுவானவருடைய வார்த்தை நாம் கை கொள்ளும் போது இடற மாட்டோம். ஆனால் சாத்தானுடைய வார்த்தையை இயேசு ஒருவேளை யோசிச்சிருந்தாருன்னா, இவர் வார்த்தை இல்லாம இவர் வார்த்தையை யோசிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இடறிக்க முடியும். பிதாவினுடைய சித்தத்தை செஞ்சிருக்க முடியுமா? சிலுவைக்கு போயிருக்க முடியுமா? அவரால் பாவம் மன்னிப்பாகி மீட்பு அவர் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காரு. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. டெஸ்ட் பண்ணக்கூடாது. இஸ்ரவேலர்களை தொடர்ந்து என்ன பாக்குறோம்னா, கீழ்ப்படியில, மதிக்கல, இச்சித்தாங்க. அவங்க பொருளாசைக்காரர்களா இருந்தாங்க, விக்கிரகத்தை சேவித்தாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது அதை சொல்லுங்களேன். வணங்காமுடி கழுத்துள்ளவங்க, வணங்கா ஜனவங்கன்னு சொல்றாரு. அப்புறம் சரி, இப்ப சொல்றாரு உபாகமம் 6:16 சொல்றாரு, நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரிசித்து பாராதிருப்பீர்களாக. அவங்க பரிசித்து பார்த்திருக்காங்க, டெஸ்ட் பண்ணிருக்காங்க. தேவனே என் இளைப்பாறுதலை பிரவேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 10 முறை பரிசோதிச்சு பார்த்திருக்காங்க. அப்பயும் ஆணையிட்டேன்னு சொல்றாரு. கோவத்துல ஆணையிட்டு நீங்க என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. யாரு அப்படின்னா இந்த உலகத்தின் பிரபுக்கள். கொரிந்தியர் சொல்றாரு, கொரிந்தி புஸ்தகம் நம்ம படிச்சோம் இல்லையா, அவர்கள்லாம் இயேசுவை அறியவே இல்லை, கடைசி வரையும் அறியாம போயிட்டாங்க. சரி, ஓகே, இதோட போதும். எபிரேயர் புஸ்தகம் சரிங்க. எபிரேயர் 2:8 சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவருக்கு கீழ்ப்படுத்த பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவருக்கு சகலமும் கீழ்ப்படிந்து இருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு
மரணத்தை ஊத்துவித்தது நிமித்தம் மகிமையிலும் கணத்திலும் காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாயிருக்கிறது. யாரை விட அவர் கொஞ்சம் தாழ்ந்தவராக காணப்பட்டார்? சகோதரரை போலவா? யாரை போல அவர் தாழ்த்தினார்? தேவ தூதர்களை விட அவரை விட பிதாவானவர் அவரை தாழ்த்திட்டார். ஆமா, தாழ்த்தி கீழ்ப்படிந்தது நிமித்தம் கீழ்ப்படிஞ்சிட்டார். 9 பாருங்க, என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, டேஸ்ட் தான். நம்ம பேச்சு வழக்கு அப்படிதானே இருக்கும். கிருபையினால் ஒவ்வொருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராகிட்டார். இயேசு மரணத்தை கண்டார். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. இயேசு பிதாவானவர் சொன்னது போல அவருடைய ஆத்மாவை பாதாளத்துல விடல. எதற்காக அப்படின்னா, அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக. அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை எதனாலே பூர்ணப்படுத்தினார், கம்ப்ளீட் ஆகிட்டார். எதில கம்ப்ளீட் ஆகல? எதனால கம்ப்ளீட் ஆகல? எதுலன்றதை விட எதனால கம்ப்ளீட் ஆகல? இதுல உபத்திரவத்தினால், ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவத்தினால பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருக்கும். ஓகே, இயேசு இங்க போதிக்கிறாரு. யோவான் 8:19, அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தரும பெட்டி இருக்கும் இடத்திலே இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. என்ன சொல்றது பாருங்க. அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். அவருடைய பிதா, இயேசுவினுடைய பிதா யாரு? மெய்யாக ஆபிரகாம் தேவனா? ஆமா, அவருடைய அடிச்சுவடு. ஏன்னா ஆபிரகாமினுடைய அடிச்சுவடு இவருக்கு தெரியும். இயேசு அதன்படி செய்யறார். யாரையும் கொலை செய்ய தெரியல. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால் ஆபிரகாமின் அடிச்சுவடு செய்வீங்கன்னு சொல்றாருல. அவங்க சொன்ன வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாமினுடைய அடிச்சுவடு யாரையும் கொலை செய்வதில்லை இயேசுவானவர் சொல்றாரு. ஆனால் இயேசுவானவர் எல்லா நன்மையும் செஞ்சாரு. அவருடைய அடிச்சோடு ஆபிரகாம் அடிச்சோடா?
பாருங்க, பிதாவானவரே தெரியுமா தெரியாதா? தெரியும். பிதாவானவர் அவருக்கு உன் பிதா எங்கன்னு கேக்குறாங்க. நாங்க ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமினுடைய விதைன்னு சொல்றாங்க. உன் பிதா எங்கன்னு கேக்குறாங்க. அவங்க யாரை குற்றப்படுத்துறாங்க தெரியுமா? எவ்வளவு பெரிய ரட்சகரை, கர்த்தரை குற்றப்படுத்துறாங்க. இயேசுவை குற்றப்படுத்துறது வந்து எப்படிப்பட்டதாக இருக்கு? அவரை குத்தினவர்களும் காணுவார்கள் சொல்றாருல்ல. சரி, இங்க பாக்குறோம், அவங்க செய்வது இன்னதென்று தெரியாம தான் செஞ்சிருக்காங்க. தெரியாம செஞ்சாலும் தண்டனை உண்டு கண்டிப்பா. அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, இயேசு சொல்றாரு, இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறிவீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். ஏன்னா அவர் யாரை வெளிப்படுத்துறார், யாரை காண்பிக்கிறார், யாருடைய தற்சுரூபமாக இருக்கிறார், அவர் யாருடைய சாயலா இருக்காரு. அவருடைய அடிச்சூட்டை காண்போமானால் அதுதான் பிதாவை காண்பதாக இருக்கிறது. பிலிப்புக்கு கேட்ட சொல்றாருல, நீங்க இவ்வளவு நாள் உங்க கூட இருந்தோம், நீங்க வந்து என்னை அறியலையா அப்படின்னும் போது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவர்தான் பிதா இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறார். அப்படி இல்லை, அவர் சொல்றாரு, அவரே தான் இவரை வெளிப்படுத்துற காண்பிக்கிறார். தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது பார்க்க முடியாது. ஆமா, தர்ம பெட்டி இருக்கும் இடத்திலே இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களாலே சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார். எங்க போறாரு அப்படி? அறிமா, இவங்க தேடுறது மாம்சத்துக்குரிய வகையில, இவர் சொல்றது ஆவிக்குரிய வகையில. தேவன் ஆவியா இருக்காரு, அவரை தேடணும்னா ஆவியோடு உண்மையோடு தேடணும். ஆனால் இவங்க என்ன எப்படி அறியல? இவங்க பிதா இயேசுவை இன்னும் மாம்சத்துக்குரிய வகையிலே பாக்குறாங்க. இயேசுவானவர் தொடர்ந்து ஆவிக்குரிய வகையில பிதாவை தேடிக்கொண்டிருக்கு. அவர் சாக போறேன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, நான் போகிற இடத்துக்கு உங்களால் முடியாது. ஏன்னா அவரை பின்பற்றினாங்கன்னா அவர் இடத்துக்கு போவாங்க. இதுதான். உடனே நாம எல்லாரும் செத்துனா அவரு கூட போயிடலாம் அர்த்தம் கிடையாது. அப்படி அர்த்தம் இல்லை. நான் போகிற இடத்திற்கு உங்களால் கூடாது அப்படின்னா மரணத்திற்கு அவர் பத்தி பேசல. அவருடைய அடிச்சோடு இவர்கள் காணவில்லை என்பதாக தான் பேசல. அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்கிறேனே, தன்னைத்தானே கொலை செய்து கொள்வானோ? என்ன சொல்றாங்க பாருங்க. நம்ம என்ன சொன்னோமோ அதை என்ன எப்படி தவறா புரிஞ்சுக்கினாங்க. ஓ, கொலை செய்ய போறான் பொழுது அப்படின்னு. அப்பனா நான் உயிரோடு இருப்பேன், ஆனா நீங்க செத்துட்டா நான் பிதாவை எடுத்துட போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நானோ உயர்விலிருந்து உண்டானவர். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. உண்மையா ஒரு பெருமையா பேசுறாரா? அவர் சொல்லல, அப்படி சொல்லல. அவரு நான் தாழ்விலிருந்து உண்டானவன் அப்படின்னா அவர் எங்க பிறந்திருக்காரு பாருங்க. யோசப்பின் குமாரன். அவருக்கு ஒரு இருக்கிறது ஒரு இடம் கூட கிடையாது இல்ல. அவரு நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரன் தலை சாக்க இடம் இல்லைன்னு சொல்ற. அப்பனா அவர் எங்க பிறந்தார்? ராஜ அரண்மனையில பிறந்தாரான? 8 அடி மாடியில பிறந்தாரான? அவர் இருக்கிறதுக்கான ஒரு இடம் தான் இருந்துச்சு, அப்படிதானே? அங்க போயிட்டு தங்கறதுக்கான ஒரு இடம் இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்கள் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா அறிவித்தால் உங்கள் பாவங்களே சாவீர்கள் என்றார். இயேசுவானவர் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் சொன்னார்ல. இப்ப விடுதலை என்றால் ஒன்றிலிருந்து என்ன செய்யப்படும்? அதுல இருந்து ஒன்றிலிருந்து வருவதாக இருக்கு. ஃப்ரீ. இயேசு விடுதலை ஆக்கினார், பாவங்களிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கினால் அவர் நாங்க என்ன ஆவோம்? மெய்யாக விடுதலை ஆவீர்கள். இங்க பார்க்கிறோம், உயர்வில் இருந்து உண்டானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது மெய்யாக அவர் என்னதான் சொல்றாரு அப்படின்னா, அவருடைய வார்த்தையை அவருக்கு கொடுக்கிறதை குறித்துதான் சொல்றாரு. உயர்வு என்று சொல்லும் பொழுது
நான் எப்படி உயர்வாக காணப்படுறேன், நான் ஆவிக்குரிய வகையில வளர்ந்திருக்கேன், வளர்றேன், எவ்வளவு தெய்வீக சுபாவம் இருக்கு, விசுவாசம் எப்படி இருக்கு. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, இங்க சொல்றாரு, நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். தொடர்ந்து அவருடைய மேன்மை உயர்வுன்னு சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தையில இருக்கு. நீங்கள் தாழ்வுன்னு சொல்லும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாததுனால இருக்கு. நான் உலகத்தில் இல்லாதது போல அவரும் உலகத்தில் அல்ல, அதனால் உலகம் அவர்களை பகைத்தது. யாரு? அவரை தெரிந்து கொள்ளப்படுவது சீஷர்கள், பின்பற்றப்படுகிறது. என்னாலும் உலகத்தார் இல்ல, என்ன பகைச்சது. அவர்கள் உலகத்தார் இல்ல, அவர்களையும் பகைத்தேன். வாய்ப்பு கொடுத்து அவருக்கு நன்றி. மீண்டும் பார்க்கலாம். ஜெபம் செய்வதை கடந்து செல்வோம். பரலோகத்திலே வாசமா இருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்காக கொடுத்த உங்க இரக்கத்துக்காக நன்றி. பிதாவாகி தேவனே, உங்களை மகிமைப்படுத்துவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக நன்றி பிதாவே. வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே நாங்கள் 1ஆம் அதிகாரம் 6 நாங்கள் பார்க்கும் பொழுது, பிதாவே, எங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகி தேவனே, நீங்கள் எங்களுக்கு ராஜாக்களும் ஆசாரியர்கள் ஆகும்படியாக எங்களை உருவாக்கி இருக்கிறீர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர். தொடர்ந்து நாங்கள் உங்க வேத வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது அவர் எவ்வளோ அதிகமாக அதுக்கு பிரயாசப்பட்டார். எங்களை தெய்வீக சுபாவத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாகி, பிதாவாகி தேவனே, இப்படிப்பட்ட சாயலை நாங்கள் அறிவதற்கு ஏதுவாக நீங்கள் எங்களை வைத்திருக்கிறீர். தொடர்ந்து நாங்கள் உலகத்திற்கு ஏற்ற போல நாங்கள் இச்சிக்காதபடிக்கு எங்களுக்கு சுகபலனை தரும்படியாக நாங்கள் தொடர்ந்து ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களாக நீதியும் நியாயத்தையும் நாங்கள் கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பது செய்யும். பிதாவாகி தேவனே, நீங்கள் பரிசுத்தர் என்பதை அறிந்திருக்கிறோம். உங்களை போல ஒரு தேவன் இல்லை என்பதை நாங்கள் வாசிக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து மேலான ஒரு உலகத்திலே நீங்கள் தாமே எங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து, பிதாவாகி தேவனே, நாங்கள் தொடர்ந்து அங்கே ஜாதிகள் மேலே நாங்கள் அதிகாரம் உள்ளவர்களாக நாங்கள் ஆளுகை செய்வதற்கு ஏதுவாக இருப்பது செய்யும். பிதாவாகி தேவனே, நீங்கள் பரிசுத்தர் என்பதை அறிந்திருக்கிறோம். நீங்கள் உண்மையாகவே நீங்கள் தேவன் என்பதை அறிந்து உங்களுடைய சாயலை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கூடி வந்த சகோதர சகோதரிகளை ஆசிர்வதியும். பிதாவாகி தேவனே, இந்த குடும்பத்தை ஆசிர்வதியும். அவங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடு. பிதாவாகி தேவனே, போக்கிலும் மரத்திலும் எங்களுக்கு நீங்கள் தான் துணையாயிருந்து எங்களை பாதுகாக்கும்படியாக வரக்கூடிய நாட்களிலே காலங்களிலும் உங்கள் வேத வாக்கு எங்களை போதிக்க உதவி செய்யும். பிதாவாகி தேவனே, நீங்கள் பரிசுத்தர், நாங்களும் அதை பரிசுத்தத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். பிதாவாகி தேவனே, எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. உங்களுடைய நாமம் பெரியது, உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு உதவி செய்யும். பிதாவாகி தேவனே, எங்களுக்கு தேவையான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தந்து வழிநடத்துவீராக. பிதாவாகி தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமுள்ளவராக இருக்க வாழ உதவி செய்யும். பிதாவாகி தேவனே, நாங்கள் எப்பொழுதும் வேத வாக்கியங்களை மறக்காதபடிக்கு நாங்கள் எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கும் வேத வாக்கியங்களை போதிக்க சொல்வதற்கான ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து வழிநடத்தும் பிதாவே. எங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கும் பிதாவே. வரக்கூடிய காலங்களிலும் உங்களை சேவிக்கக்கூடிய வழிவாசலை திறந்தருளும்படியாக வந்து செய்கின்றோம். நீங்கள் பரிசுத்த, அதே போல் நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ உதவி செய்யும். குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கின்றோம் பிதாவே.